ஆக்சுவலி என்னென்னா சார், இப்போ நம்ம அ கொஞ்சம் விலகி இருந்து பார்த்ததா தான் நான் பார்க்குறேன் சார். இதுவரைக்கும் முஸ்லீம்கள்னாலே ஒரு ஸ்டீரியோ டைப் வந்து, முஸ்லீம்கள்லாம் வந்து அவங்க இந்த நிலத்துக்கு சம்மந்தம் இல்லாம, அவங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. அவங்கலாம் நான் வந்து எல்லா வகையிலுமே உடையா, உணவா, அ எல்லா வகையிலுமே நம்மகிட்ட இருந்து கொஞ்சம் அவையா இருக்கிறவங்க, தள்ளி இருக்கிறவங்க, அப்படிங்கிற மாரி தான் ஒரு ஒரு பார்வை இருந்தது வந்து. இப்போ நீங்க சொன்ன மாரி வந்து, ஒண்ணு முஸ்லீம்கள்லாம் ரொம்ப நெகட்டிவா இருக்கும். இல்லன்னா முஸ்லீம்கள் வந்து தேவதூதர்கள் மாரி வந்து நீங்க இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த 60, 70ஸ்லாம் அப்படியான படங்கள் தான் வந்தது உண்டு. ஸோ ரியலா வந்து இஸ்லாமியர்கள் தமிழ் குறிப்பா தமிழ் இஸ்லாமியர்கள்ங்கிறவங்க வந்து வழிபாட்டு முறைகள்ல மட்டும் தான் அவங்க வந்து வெளியிலேருந்து வந்த ஒரு ஒரு ஐடியாலஜிய அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களே ஒழிஞ்சு, மற்றபடி இங்கேருந்து இந்த மக்களோட மக்களா இங்கேயே பொறந்து, இங்கேயே வளர்ந்து இருக்கக்கூடிய தமிழ் ஐடென்டிட்டி உடைய தமிழ் லைஃப் ஸ்டைலோட இருந்த கூடிய மக்கள் தான் வந்து. ஸோ இப்போ நமக்கு யூசுவலா வந்து இதுவரைக்கும் வந்த படங்கள் எல்லாமே என்னன்னா, ஒரு ஒரு தாயத்து போட்டுட்டு, ஜிப்பா போட்டுட்டு, இப்போ இன்னும் ஈவன் சொல்லப்போனா முஸ்லீம்கள்லாம் கருப்பாவே இருப்பாங்களா? இப்போ நான் கூட அந்த படத்தில கஸ்தூரிராஜ் சார காஸ்ட் பண்ணும்போது, முஸ்லிம்ஸ்னா அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே! நீங்க என்ன அவர காஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்லாம் கேட்டாங்க அவங்க வந்து. ஸோ இப்போ நமக்கு சொல்லப்பட்ட ஒண்ணு இருக்கு இல்லையா? அது நம்ம விலகி இருந்து பார்த்த ஒண்ணா தான் இதுவரைக்கும் இருந்தது ஒழிஞ்சு, ரொம்ப டீப்பா போன ஒரு படமா அந்த படம் இருக்கும் சார். ரொம்ப டீப்பா அவங்களோட லைஃப்க்கு ரொம்ப நெருக்கமா, ஆக்சுவலா அவங்க யாரு? அவங்களோட லைஃப் என்ன? அவங்க வீடுகள் எப்படி இருக்கும்? அவங்களோட தெருக்கள் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு 4 இந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா, ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருப்பாங்க நம்ம ஊர்ல வந்து. ஆனா நம்ம நெருக்கமா அவங்க லைஃப்ப பார்த்துருக்கோமா? அவங்களோட கல்ச்சரா, அவங்களோட பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியுமான்னா தெரியாது நமக்கு. ஸோ இந்த படம் வந்து அத காட்டக்கூடிய ஒரு படமா அது இருக்கும். ரியலா அவங்களோட லைஃப்ங்கிறது நம்மளிருந்து ரொம்ப விலகிலாம் இல்ல. நம்மள்ல ஒருத்தங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ இன்னும் சொல்லப்போனா, அவங்க வந்து நமக்குள்ள தான் இருக்காங்க அப்படிங்கிற மாரியான ஒரு புரிதலை உருவாக்கக்கூடிய நீங்க படமா சொல்ற மாரி இருக்கும். அவங்க வழிபாட்டு முறைகள கொஞ்சம் வேற மாதிரியா இருந்தாலும், ஆமா. மக்களா அவங்க வந்து எமோஷனலா வந்து ஹியூமன் எமோஷனலா வந்து நம்ம வீடுகள்ல இருக்கிற மாரி தான் அவங்க வீடுகள் இருக்கும். ஈவன் இப்போ மாரி செல்வராஜ் படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து ஒரு 45 மினிட்ஸ் பேசினாரு ஃபோன்ல. ஃபர்ஸ்ட்டு அதான் சொன்னாரு. "என்ன நம்மள மாரியே இருக்கிறாங்க. நம்ம தெரு மாரி இருக்கு, நம்ம வீடு மாரி இருக்கு." ஸோ ஆக்சுவலா வந்து என்னன்னா சார், நமக்கு வந்து மனித உணர்வுகளா எல்லாருக்கும் ஒண்ணு தான். ஸோ நம்ம வீடு மாரி தான் அவங்க வீடு இருக்கும். நம்ம அக்கா, தங்கச்சி மாரி, நம்ம சித்தப்பா, சித்தி மாரி, நம்ம மாமா, மாமி மாரி, நம்மளோட அப்பா இந்த மாரியான ஒரு குடும்ப அமைப்பு தான் அவங்களுக்கும் இருக்கு. அதுக்குள்ளார நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா எமோஷன்ஸுமே நம்ம கோ த்ரூ பண்ற மாரி அவங்களும் பண்றாங்கங்கிற மாரியான ஒரு ஒரு படம் தான் சார். இப்போ வந்து அ சிறை வந்தது ரீசென்ட்டா. அந்த படத்துல வந்துட்டு ஒரு ஒரு சீன் ரொம்பவே பாராட்டப்பட்ட சீன். தியேட்டர்ல விசில்லாம் கூட அடிச்சாங்க. நீங்க எந்த சீன்னு உங்களுக்கு தெரியும்? போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன். அந்த அவர் வந்து அந்த 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 இது வந்து நானே முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்ற ஒரு இடம். ஸோ அத நீங்க எப்படி பார்த்தீங்க? அது வந்து ஒரு 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 அதர் லென்ஸ்லேருந்து பார்க்குற படம் இதுவா தோணுச்சா? ஐ மீன் படத்த பத்தி படம் நல்ல படம். அது அத பத்தி இல்ல. பட் நீங்க அத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஆறுதலா இருந்தது. ஏன்னா, இப்போ பொதுவாவே இன்னைக்கு இந்தியன் லெவல்ல குறிப்பா இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து இஸ்லாமியர்கள் பத்தின வந்து போர்ட்ரேட்டுங்கிறது வந்து வேற ஒண்ணா இருக்கு. இப்போ சிறை மாரியான படங்கள், அயோத்தி மாரியான படங்கள் எல்லாமே வந்து என்னன்னா, ஓரளவுக்கு அவங்க மேல கன்சர்னா இருந்த அதாவது என்ன இருந்தாலும் ரூட்டடா, கல்ச்சரா வந்து அங்கேருந்து வர்றவங்க இப்போ ரஞ்சித் மாரி, செல்வராஜ் மாரி வந்து ஒரு சென்னையுடைய ஒரு பகுதிய வந்து ஷூட் பண்ணுறதுக்கு மத்தவங்க பண்ணா கொஞ்சம் விலகி இருந்து பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ அப்படியான சில ப ப ப ப பிரச்சனைகள் படங்கள்ல இருந்தாலும் வந்து, அது ரொம்ப கன்சர்னா பேசின ஒரு படம் தான் வந்து. இப்போ இதில வந்து ஒரு விஷயத்த நான் முதல் முறையா அவங்க இன்டர்வியூல பகிர்ந்துக்கிறேன். இப்போ நான் வந்து விழித்திரு படத்தில கிருஷ்ணாவோட கேரக்டர் வந்து முத்துக்குமார்ன்னு இருக்கும். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட்டு அத எழுதுனது வந்து ரவுஃபுக் அப்துல் ரவுஃபுக்குன்னு தான் எழுதுனேன் வந்து. ஸோ அப்துல் ரவுஃபுக்கு வந்து அதிகாரத்தால வந்து ஒரு பேக்க தொங்க போட்டு ஒரு இரவெல்லாம் துரத்த போடுறான்னு தான் எழுதுனேன் வந்து. பட் ஆக்சுவலா நான் வந்து அப்படியான ரொம்ப நேரடியான அரசியல பேச முடியாது. அதுதான் வந்து சிறைக்கும் இப்போ இப்போ என்னை போன்ற இயக்குனர்களுக்கும் பிரச்சனை என்னன்னா வந்து, அ நான் ரொம்ப அந்த மாதிரியான பாலிடிக்ஸ நேரடியா பேசும்போது, என் மேல விழக்கூடிய சாயங்கள் வேற ஒண்ணா இருக்கும் அது வந்து. நான் பார்க்கப்படுற விதம் வேற ஒண்ணா இருக்கும் அது வந்து. ஸோ சிறை மாரியான டைரக்டருங்க அத பண்றதுல அவங்களுக்கு நெறைய சுதந்திரங்கள் இருக்கு வந்து. நீங்க எந்த எந்த விதத்துல சொல்றீங்க? இப்போ இப்போ அத அத அவ்வளோ போல்டா நம்ம பேசும்போது வந்து அவங்க மேல ஒரு மத அடையாளமா பார்க்கப்படாது சார். நான் இப்போ ஹபீபி மாரி ஒரு படம் எடுக்கும்போதே வந்து நமக்கு இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒரு தோல்பாவை கூத்த பத்தி ஒரு படம் எடுக்கும்போது, அது ஒரு ஆர்ட் அது சம்மந்தப்பட்ட ஒரு படம் ஃபோக்லோர் ஆர்ட்ன்னு தான் பார்க்கப்படும். ஆனா நம்ம வந்து இப்படியான ஒரு மக்கள பத்தின பதிவு செய்யப்படாத மனிதர்கள் வரும்போது, நம்ம வந்து மதத்தின் வழியா பார்க்கப்படுறது இருக்கு இல்லையா? அது ஈஸியா வந்து ஒரு பீயிங் முஸ்லீமா அத செய்யும்போது வந்துரும்.
ஸோ அதில் வந்து அவங்களுக்கு வந்து அதில் அப்படியான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப கூஸ் பம்பாக தான் இருந்தது. பார்க்கும்போது வந்து ரொம்ப 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 நல்லா பண்ணியிருந்தாரு. ஓவராலாகவே அந்த படம் வந்து சிறை வந்து தமிழ் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கலில் குறிப்பாக வந்து அது ஒரு பெரிய மெட்டாஃபராக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி கோவை சிறைவாசிகள்லேருந்து இன்றைக்கி உலகமெங்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது வந்து அந்த அடையாளம்ங்கிறது எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப சிம்பாலிக்காக ரொம்ப அழகாக சொன்ன ஒரு படமாக தான் நான்